பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். ஆத்துப்பாலம் கிணத்துக்கடவு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கே இருக்கிற அந்த பிஎல்ஓக்கள் மദ്രാஸால உட்காந்து பதியறாங்க. அதை இது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு அதிகாரிகளுக்கு. அதுக்கு காரணமான பிஎல்ஓக்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒரு மத அமைப்புள்ள உள்ளே உட்காந்து அப்போ நீங்கள் இந்த பாருங்கள் மദ്രാஸால உட்காந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஆக இது பாரபட்சம் இல்லாமல் நடக்காதோன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரியாக செய்யறது மிகப்பெரிய குற்றம். ரெண்டாவது, டிஎம்கேனுடைய நிர்வாகிகள் கையில் மொத்தமாக கொடுக்குற பிஎல்ஓவும் இருக்காங்க அப்படின்னு தகவல் இருக்குது. எல்லாமே ஆதாரங்களோட. இப்போ பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா, இப்போ பீகார் மாதிரி இடத்துல தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிகாஸ் ஆஃப் டிஸ்ஆனஸ்ட் திராவிடியன் ஸ்டாக் ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுலேயும் இவங்க தில்லு முள்ளு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது. பிஜேபியினுடைய PLA2 அதை கவனத்தில் கொண்டு இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும். ஒரு பூத்துலேயும் பிஎல்ஓவோட போகணும்னு கேட்டுக்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் போலி அரசாங்கம், மக்கள் விரோத அரசு. ஏன்னு சொன்னால், இப்போ அவர் நேற்றைய முன்தினம் இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் பாவம், அவருக்கு முழு மெடிக்கல் செக்கப்பு பண்ணணும். அந்த நிலையில் தான் இருக்கார். அவர் உளறினதை இவர் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இவர் உளர்றார். யார்? மிஸ்டர் ஸ்டாலின். நீங்கள் பாருங்கள், ராகுல் காந்தியோட சார்ஜ் என்ன? ஒரு பிரேசிலியன் மாடல், பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு மாடல். அவங்க 22 பூத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க சொன்னாரா? அதை டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காட்டினார். ஆனால் அந்த பெண்ணே, அந்த பிரேசிலியன் மாடல் பப்ளிக்கில் சொல்லியிருக்காங்க, நான் இந்தியாவுக்கே வரவில்லை. அப்போ எவ்வளோ பெரிய பொய் புழுகு இந்த இந்தி கூட்டணியே. அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம். அதே மாதிரி இன்னொன்று, நீங்கள் மோஸ்ட் இம்ப்ராக்டிகபிள், ஹியூமன்லி நாட் பாசிபிள், ஒரு பெண்மணி 224 தடவை ஓட்டு போட்டிருக்காங்களாம். தேர்தலில் 11 மணி நேரத்தில் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டா, அதுவும் 224 இடத்துல போயா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எதிர்கட்சிகள் அதாவது முதல்ல இதை போய் பேசுகிறாங்கன்னு நினச்சோம். இப்போ கோமாளித்தனம். ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா 224 இடத்துல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காருன்னு. ஆகவே இது என்னன்னு சொன்னால், பங்களாதேஷ், நேபாள் போல் இங்கே ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்திய கூட்டணி முடிவு செய்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய ஒரு தனித்து இயங்கும் வாரியத்திடம் இந்து கோவில்களின் நிர்வாகம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையிலான கமிட்டி சொல்லியிருக்கிறபடி செய்யணும். ஏன்னா இந்த அரசாங்கம் பாருங்கள், பழனி முருகன் கோயில் பணத்தை திருடி, நான் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை தான் போடுறேன். ஏன்னா அந்த பணத்தை எடுத்து உபயோகித்துன்னெல்லாம் சொல்லணும்னா, முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடில் கணக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? கோவில் பணம் இது. சேகர் பாபுவோட தப்பனார் பணம்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன். அல்லேலியா பாபுவா சேகர் பாபுவோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் கோவில் பணத்தை திருடி அதுக்கு ஏண்டா கணக்கு கொடுக்கலன்னு கேட்டால் தப்பில்லை இல்லை? அந்த மாதிரி தான் எல்லா கோவிலுடைய சொத்துக்களும். நீங்கள் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 6/7/2021 சுவோமோட்டோ கேஸில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல் அவர்களும் அடங்கிய 2 உறுப்பினர் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு.
அதில் 75 டைரக்டிவ்ஸ் இருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது 6 வாரத்திற்குள் அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கோவில்களுடைய ஒரு கோவிலுக்கும் இருக்கின்ற மொத்த நிலம் எவ்வளவு, அதில் கோவில் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்படுவது எத்தனை நிலம், அதில் கோவில் தனியாருக்கு குத்தகைக்கு கொடுத்த நிலம் எவ்வளவு, ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற நிலம் எவ்வளவு. இந்த 4 கேட்டகரி, முதல்ல லேண்டு சர்வே நம்பர் வைஸ், அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகத்தில், அப்புறம் கோவில் குத்தகை கொடுத்தது, அப்புறம் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இதுக்கு இன்னி வரைக்கும் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு பதில் சொல்லலை. நீதிமன்றத்திற்கு 6 வாரத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி அந்த சுவமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு 75 இதுக்கு டைரக்டிவ்ஸ்க்கு இவங்க பதில் சொல்லலை. காரணம் என்ன? பூரா திருட்டு பயில்கள். இதை நான் சொன்னதுக்காக எனக்கு எதிராக அறநிலைத்துறையில் வேலை பார்த்த அதிகாரிகள் 40 இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கோவிலுக்கு பேசுறியா நீ, உறவலையை திருகுவேன். அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்குது. ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை 26 தேர்தலில் அடித்து விரட்டினால் ஒழிய ஹிந்து கோவில்களை காப்பாற்ற முடியும். நன்றி.